ஷேய் எப்பா கவர்மெண்ட் வளர்க்குறவன் ஜோசியம் பாத்தியத்துக்கு யாருக்கான கொடுக்கலாம் ஓட்டலாம்னு ஆட்டுதான்ப்பா. உன் பூரியத்து சொத்து நீ எங்கப்பா கையில் வச்சுருக்க? அப்போ தோண்டி எடுக்கணும்ல, தோண்டி எடுக்கல கொண்டாட வழிமா சிரிக்குமா எல்லாம் மாட்டுவான். அதுதான் கணக்கு. பூரியத்து சொத்து கடவுள் ஈஸ்வரன் சொத்து குடும்பத்தார் தான் எடுக்க முடியும். குடும்பம் தான் 7 நாட்டு சனி உட்கார வச்சு கண்ணை திறந்து விட முடியும். அடிக்கிற அடியில் துவைச்சி தொங்க விட்டு நச்சு எடுத்து போடுவான். 7 நாட்டு சனி முக்கால் சத்தியம். எல்லா கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு பூரா புட்டிச்சு ஆட்டையில் போட்டுருக்கோம். உள்ளே மாட்டி உள்ளே செயலறைக்கு போவோம். கிளியராக 13 செயலராக 13 கம்பி முக்கால் சத்தியம். கிராமாதிகாரி தான்ப்பா. இப்போ ராஜபாளையம் தாலுகா செட்டியார்பட்டி தலபாயபுரம் கிராமாதிகாரி வந்து ஒரு படித்த படித்த கூவை உள்ள ஆன்லைனில் தட்டி பார்க்கலையா? கூவை மாதிரி வருது அப்படியே. அதான் இப்போ உன் மகன் பெட்டிஷன் நீட்டு தான் கோர்ட்டில் வழக்காடுது பார்த்துக்கோ. பெரிய மண்டை வேணாமா? மண்டை ராஸ்கல். கடவுள் இடத்துல போட்ட கணக்கு தப்பாது. கிராமாதிகாரி ஒழுங்கா இப்போ வந்து கல்லை எடுத்து தூக்கிட்டு போன பாரியா உள்ள நீயே வச்சு நீயே தூக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ கிராமாதிகாரி பூரா உள்ளே போயிடுவேன். இன்றைக்கி போட்டான் கணக்கு. 7 நாட்டு சனி உட்காருது. கிராமாதிகாரி பூரா தாலுகா ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் செத்தவனுக்கு ஓட்டினவனுக்கு கையில் வாங்கி கொடுக்கல. எல்லாம் பேப்பர் வாங்கி நக்குத பூரா மாட்டி தான் உட்காந்துருக்கா. கவர்மெண்ட் வேலைக்கிற அனைத்தும் போட்டாச்சு கணக்கு. 7 நாட்டு சனி உட்காருது. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. ஓலை அவனுக்கும் போகும்டா. யாருக்கு? சென்னை மெட்ராஸில் முதலமைச்சர் இருக்கானா? சட்ட பேரவையில் உட்காந்து ஆட்டுதானா? அரசு. அந்த அரசுக்கு ஓலை போவோம். அப்போ தான் தூக்கி பார்க்க விடுவான் கடவுள். பாடுறா நான் உட்காந்துருக்கேன்டா. நீ காகித பேப்பரை செத்த பேப்பரை இறச்சி விட்டு நக்கி நாற்காலி சேரில் உட்காரம்னுக்க. உனக்கு 7 நாட்டு சனி இன்றைக்கி உட்கார வச்சுட்டேன்டா. உன் நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டுவான். 7 நாட்டு சனி. சென்னை மெட்ராஸில் மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சர் கீழே வார்டு வரைக்கும் திமுக கட்சிக்காரனுக்கு 7 நாட்டு சனி முக்கால் சத்தியம்டா. நீலேருந்து